விலை உயர்வை தடுக்க அதன் மீதான கலால் வரி 10 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பெட்ரோல் விலை உயர்வை தடுக்க அதன் மீதான கலால் வரி 10 ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் மீதான வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். வளைகுடா நாடுகளில் நிலவும் போர் சூழல் பதற்றத்தால் தற்போது பெட்ரோல் விலை உயர்வை தடுக்க அதன் மீதான கலால் வரி குறைக்கப்பட்டிருக்கிறது. ரூபாய் 10 குறைக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். முகிலன், இது குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். மோனிஷா, தற்போது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையானது பயங்கர ஒரு ஏற்ற தாழ்வை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து உயரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் பார்க்கிறோம். குறிப்பாக இந்த ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் இடையே நடக்கக்கூடிய இந்த போரால் சர்வதேச எண்ணெயின் விலையானது தொடர்ந்து ஒரு மாற்றத்தை சந்தித்து வருகிறது. குறிப்பாக இந்தியா பல நாடுகளிலிருந்து பெட்ரோல் வாங்குகிறது. அதாவது பிரெண்ட் ஆயிலும் வாங்கிறது, அதே போல க்ரூட் ஆயிலையும் பல்வேறு நாடுகளிலிருந்து வாங்கிறது. இதனால் இந்தியாவுக்கு அந்த பெட்ரோல், அதாவது இந்த கச்சா எண்ணெய்கள் இந்தியாவுக்கு வரும்போது அதன் விலை கடுமையாக உயர்வாகவே இருக்கும். அதனால் இந்த எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு கடும் இழப்புகளை சந்தித்து வந்தனர். தற்போது அதனால் இந்த இழப்பை அவர்கள் தொடர்ந்து சந்தித்து வருவதால் இது பயணிகள் மீது இது மாற்றப்படலாம் என்ற ஒரு அச்சம் இருந்தது. அதாவது பெட்ரோல் விலை உயரும் என்றும் ஒரு அஞ்சப்பட்டிருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது மத்திய அரசு இதில் தலையிட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பெட்ரோல் மற்றும் டீசல் மீது அவர்கள் விதித்து வந்த அந்த கலால் வரியை தற்போது குறைத்திருக்கின்றனர். அதாவது ஒரு பெட்ரோல் மீது ஒரு லிட்டருக்கு சுமார் 13 ரூபாயாக இருந்த கலால் வரியை தற்போது 3 ரூபாயாக குறைத்திருக்கிறது. அதாவது 10 ரூபாய் குறைத்திருக்கிறது. அதே போல டீசல் மீது மத்திய அரசு விதித்து வந்த அந்த கலால் வரியான 10 ரூபாயை தற்போது முற்றிலுமாக ரத்து செய்திருக்கிறது. இதனால் எண்ணெய் நிறுவனங்களுக்கான இந்த கூடுதல் இழப்பு என்பது ஏற்படாது. அதே போல இந்த எண்ணெய் நிறுவனங்கள் விலையை உயர்த்தக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்காது என்றே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மிக முக்கியமாக ஏப்ரல் 1ஆம் தேதி 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த எண்ணெய் நிறுவனங்கள் இந்த பெட்ரோல் மற்றும் எல்பிஜி விலைகளில் மாற்றத்தை செய்வார்கள். தற்போது இன்னும் ஒரு 2-3 நாட்களே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த 1ஆம் தேதி அந்த விலையேற்றத்தை தவிர்ப்பதற்காக மத்திய அரசு இந்த நடவடிக்கைகளை எடுத்திருப்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மோனிஷா, முகிலன், நயாரா நிறுவனம் பெட்ரோல் விலையை அதிகரித்திருக்கிறது. இது குறித்து பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? மேலும் பெட்ரோல் விலை உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? மற்ற நிறுவனங்கள் என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? மோனிஷா, நயாரா போன்றவை ஒரு அதாவது ஒரு தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் அவை அரசு கட்டுப்பாட்டில் கீழ் வராது. அவர்கள் சந்தை விலையில் அந்த கச்சா எண்ணெயை வாங்கி அதை விற்பனை செய்வார்கள். வழக்கமாக இந்த தனியார் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் மற்றும் டீசலை விற்கும் போது அவர்களுக்கு எந்த மானியமும் கிடைக்காது. அதனால் அவர்கள் பெட்ரோல் விலையை குறைத்து மற்ற நிறுவனங்கள் பிபிசிஎல், ஹெச்பி போன்ற நிறுவனங்கள் போல, இந்தியன் ஆயில் போன்ற நிறுவனங்கள் மூலமாக, அதாவது அவர்கள் போல குறைந்து அவர்களால் விற்பனை செய்ய முடியாது. அதனாலேயே நயரா போன்ற தனியார் நிறுவனங்கள் தற்போதைய விலையை உயர்த்தியிருக்கின்றனர். மோனிஷா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.